ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் வேற லெவலில் இருந்தாலுமே கூட சில டார்ச்சர் பண்ணுற சீன்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதயம் பலவீனமானவங்க இந்த எபிசோடு கொஞ்சம் பார்க்காதீங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 7. மெய்ஸ்ட்ரோ யூஸ் பண்ண லெஜெண்டரி ஸ்வாட் கிராண்டியஸை யூஸ் பண்ணி ஏன் உன்னை தோக்கடிக்க முடியல அப்படின்னு கைட்டோ கத்துவோம். மெய்ஸ்ட்ரோ பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டா, என் உடம்புல மெய்ஸ்ட்ரோ பிளட் தான் ஓடுது, நான் ஒரு சப் மெய்ஸ்ட்ரோ அப்படின்னு கைட்டோ சொல்றான். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோட ஜீன்ஸ் தான் சுப்பீரியர் அப்படின்னு கைட்டோ சொல்லவோ. ஸோ அப்படின்னா மெய்ஸ்ட்ரோவோட வம்சாவளி தான் சப் மெய்ஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு கோல்ட் நம்ம சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இவங்களை உயிரோட அபிஸ்க்கு கொண்டு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மைலாட் அப்படின்னு யானை கூட அவங்க ஃபைட் பண்ண போறாங்க. நான் ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு ஃபைட் பண்ண தெரியாதானா அப்படின்னு அவன் கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஆளுங்களை வந்துட்டு ரொம்பவே பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாத்திரான். ராக் லிசர்ட் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் ஹியூமன்ஸ் கூட மெர்ச் பண்ணி அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். ஹியூமன் ஃபேஸ் இது நான் அன்னைக்கு பார்த்த வந்தானா அப்படின்னு நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் பாக்குறாங்க. இப்போதைக்கு இது ஸ்டேபிளா இல்ல, இன்னும் சில ஹியூமன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா சக்சஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். வாயமோடு நமோ கோல்ட், நீங்க ரெண்டு பேரும் அவங்களோட சஃபரிங்க போக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் இவனையும் உயிரோட புடிங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த முட்டாளுங்களுக்கு என் பவரை காமிச்சாதான் புரியும் போலன்னு அந்த மான்ஸ்டர் வச்சு அவன் அட்டாக் பண்றான். கோல்டும் நம்ம ஈஸியா அதை அட்டாக் பண்ணா இதான் அவங்களை முட்டாளுங்கன்னு சொல்ற, திரும்பி பாருங்க ஏன்னா என்னோட ஹைபிரிட்ஸை கொல்லவே முடியாது அப்படின்னு யானாக் சொல்றான். அந்த மான்ஸ்டர்ஸும் ரீஜெனரேட் ஆயிடுச்சு. ரெண்டு ஹியூமனான மான்ஸ்டர் என்னதான் கட் பண்ணாலும் ஹீலிங் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கைட்டோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நானும் சீரியஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோல்டு வந்துட்டு அதை ரெண்டா கட் பண்றான். அப்படி இருந்தும் அது ஹீலிங் ஆயிருது. கவலைப்படாதீங்க, நீங்க செத்தப்புறம் உங்க பாடியோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யானாக் சிரிக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுத்தவனா, சீக்கிரம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்வாட்ல ஃபயரை வர வைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரே அட்டாக் தான், அவங்க கதை முடிஞ்சது. என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. என்ன அதுங்க ஹீலிங் ஆகி எந்திரிச்சு வரல, இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு யானாக் பாக்குறான். டெமோ அவன் மெயின்லயே அடிக்கிறான். அவனும் மயங்கி இருக்கான். நம்ம ஹீரோவோட அட்டாக்க தாக்கு பிடிக்க முடியாம இப்போ கைட்ட வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். இதனை எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லா ஹியூமன்ஸும் என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்டியஸ் வார்டோட அல்டிமேட் மூவ் அவன் யூஸ் பண்றான். இந்த பிளேடுல மல்டிபிள் டைப் ஆஃப் என்டர்மெண்ட் மேஜிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. போல மாதிரி கலந்து ஓடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கைட்டோ திரும்ப திரும்ப அதை வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அதை ஈஸியா டாஷ் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கவும் அட்டாக் ஃபிளாஷியா தெரியுதே தவிர்த்து பவர்ஃபுல்லா இல்லையே நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அப்படின்னா டாஷ் பண்ணாம அட்டாக் வாங்குடா அப்படின்னு சொல்லி கைட்டோ திட்டவும், அந்த அட்டாக் அமலப்பட்டா என்ன தோக்கடிச்சிடலாம் நினைச்சியா, ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்லணும். ஹீரோ இப்ப அசையாம நிற்கிறான். அல்டிமேட் அட்டாக் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணாலுமே கூட என்ன இது அமலப்பட்டா ஏதோ ஆகும்னு சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டா நிக்கிறான். அவன் திரும்ப திரும்ப அதை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ மேல சின்ன ஸ்கிராச் கூட விழல. அவன் அட்டாக் தடுத்துட்டு நம்ம ஹீரோ அவன் வயிற்றுலயே போயிட்டு ஒரு பஞ்சு விடுறான். அவன்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. சோ அதுக்குள்ள உன்னை சாகடிக்க மாட்டேன், நீயே உன்னை கொல்ல சொல்லி கேட்பா, அது வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்க, நான் சாக விரும்பல, கிராண்டியஸ் கார்டு கூட நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்ச ஆரம்பிக்கவும், அதுக்குள்ள கிவ் அப் பண்றியா, நீ ஏதோ லெஜெண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்த, இவன் உன்னை எதிர்க்கிறவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சாலும் கூட கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காதவன் தான்டா ஒரு ஹீரோ. நீ ஸ்ட்ராங்னு தெரிஞ்சிருந்தோம் மியாவை காப்பாத்த எலியோ, கிரிமார், உடி இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணாங்களே, அதுதான் உண்மையான ஹீரோ. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், எமல சின்னதா ஒரு ஸ்கிராட்சியாச்சும் போடு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன், லிமிட்ஸை தாண்டி ஃபைட் பண்ணு, எனக்கு காட்டு நீ யாருன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இல்ல நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம பயந்து ஓடவும் காலையா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். மியா உன்னை பார்த்து சொன்னது கரெக்ட் தான், நீ ஒரு கோலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப இறந்த அந்த ரெண்டு பேருக்கும் நம்ம ஹீரோ விஸ்ல மரியாதையான இடத்துல அடக்கம் பண்ணிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கைட்டோவும் அவனும் கேட்கவும், நீங்க ஏன் கூட வர போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, கொஞ்சமாச்சு கருணை காட்டுங்களேன்னு கைட்டோ கேட்கறான். நீ மனம் திருந்து எதை பத்தியுமே கேட்கல, டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லி ட்ரோன் ரூமுக்கு தான் நம்ம ஹீரோ இவங்களை கூட்டிட்டு போறான். டஞ்சன் ஆஃப் டார்க்கஸ்ல இப்படி ஒரு பிளேஸ் கிடையாதுன்னு யானாக் பாக்குறான். அபெஸ்ல இருக்கும், இதுதான் என்னோட இடம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். டேஞ்சரஸான டஞ்சன் குள்ளியோ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு யானாக் பாக்குறான். முக்கியமான அந்த மத்த 4 பேரை நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்றாங்க. ஹியூமன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கிரிமினல்ஸ் இவங்க. மெய்ஸ்ட்ரோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, தான் கொண்டு வந்திருக்க நம்ம ஹீரோ சொல்றான். பிறந்தவனவங்களை வருத்தப்பட வைக்கட்டுமா அப்படின்னு மே கேட்கிறாங்க. மைண்ட மொத்தமா ரீட் பண்ணி டார்ச்சர் பண்ண தைரியம் இருந்தா எங்க லாட எதிர்த்து ஃபைட் பண்ணிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் அவங்களை மிரட்டவோ கைட்டவோ யானாக்கோ பயப்படுறாங்க. கைஸ் எமோஷன் ஆகாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி மாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கோல்ட் நீ எலியோவை ஹீலிங் பண்ணிரு, லியான் கிமாராவை இந்த இடத்துல நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என் லெவலோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன், இவன் தான் என் லெவலை இம்ப்ரூவ் பண்றேன்னு இந்த மாதிரி மோசமான விஷயம் பண்ண வச்சான்னு கைட்டோ சொல்றான். பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கொல்லும் போது அவங்களும் இப்படிதானே கெஞ்சிருப்பாங்க, பட் நீங்க கருணை காட்டினீங்களா, அதே தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ மியா கண் முழிக்கிறா. மிஸ்டர் டார்க் அப்படின்னு வா பார்க்கவும், என்னோட பிளேஸ்ல சேஃபா இருக்க, டஞ்சன்ல நாங்க நடந்து போயிட்டு இருந்தப்போ அந்த அட்வென்ச்சரஸ் கில்லர்ஸ் பார்த்தோம், உன்னையவோ எலியாவோ காப்பாத்திட்டோம்னு சொல்லுவோம். அப்போ மத்த 2 பேர்னு கேட்டா அவங்க முடிய மட்டும் நம்ம ஹீரோ கொடுக்கவும் இறந்து போயிட்டாங்கன்னு மியாவோ புரிஞ்சுக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவ கண் கலங்கிட்டு இருக்கா. ஜஸ்ட் நான் சுயநலமா நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சதுக்கு இதான் நடக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு கில்டர்ல ரிப்போர்ட் பண்றான். அட்வென்ச்சரர் கில்லரை பத்தி கண்டுபிடிச்சதுக்காக நீங்க சி கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகுறீங்கன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க அவங்களை கேப்சர் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்டா,
அந்த எல்ஃப் அண்ட் டார்க் எல்ஃப் பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அதான் ப்ரமோட் பண்ணிருக்கோம் ரிசப்ஷன் லேடி சொல்றா. அதுக்கு மேல நாங்க அட்வென்ச்சரிங் பண்ண போறதில்ல, எங்க ஊருக்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எலியாவும் அவன் தங்கச்சி மியாவும் சொல்றாங்க. அவங்கள வேற ஏதாச்சும் நல்ல அட்வென்ச்சர் பார்ட்டியில ஜாயின் பண்ண வைக்கலாம்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்றான். நடந்த விஷயங்கள்ல மியா ரொம்ப பயந்து போயிருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தான் நானும் டஞ்சனுக்குள்ளேயே வந்தேன் மியா சொல்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க எங்க ஹோம் டவுனுக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறோம் அப்படின்னு எலியா சொல்லவும், அப்ப மேஜிக் அகாடமில அவ ஸ்டடீஸ் நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு ப்ராப்பர் மேஜா நான் வருவேன்னு சொல்லவும், சரி நம்ம ஹீரோவோ சொல்றான். ஒருவேளை சான்ஸ் கிடைச்சா திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு மியா சொல்லவும், கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இது ஒரு ப்ராமிஸ், நான் இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. அவ கையில இன்னொரு பிரேஸ்லைட் நம்ம ஹீரோ ரீப்ளேஸ் பண்ணதை காமிக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. பட் டைம் வரும்போது கிரிம்ரா உட்டியோட கிரேவுக்கு நான் அவங்கள கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆபீஸ்க்கு போய் அந்த 2 பேரும் என்ன ஆனாங்கன்னு பார்த்துட்டு வர நம்ம ஹீரோ கிளம்புறான். இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க தலையில இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னு எலி சொல்றா. மேஸ்ட்ரோவோட வம்சாவளியில வந்த இந்த சப் மேஸ்ட்ரோவால ஈஸியா லெவலப் ஆக முடியும். மேஸ்ட்ரோவா இருக்கிறவங்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டா அந்த வேர்ல்டையே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கன்னு சொல்லவும், ஜஸ்ட் கிங்டம் மட்டும் இல்ல மொத்த வேர்ல்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களா? ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மேஸ்ட்ரோவால அதை பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒயிட் நைட்ஸா இருக்கிற ஒருத்தருக்கு தான் இதை பத்தி இன்னும் அதிக டீடைல் தெரியும் நம்ம மெமரியில பார்த்தேன். சோ நம்மளோட ஒரே லீடிங் அந்த ஒயிட் நைட்ஸ் அப்படிதான் இல்ல. ரைட்டோவும் யானாக்கும் இப்போ எப்படி இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்டா, அவனுங்க 2 பேரும் டார்ச்சர் அனுபவிச்சு மைண்டே இறந்து போய் இருக்காங்க. டெட் மேன்ஸ் பேங்க்வெட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கார்டை ரிலீஸ் பண்றான். அடிச்சு கொதறி அதை அவங்கள சாப்பிடுது. நம்ம பிளான் எப்படி போகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாம் தயாராயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஷாஷா ரிவெஞ்ச் பிளான எப்பனாலும் ஆரம்பிக்கலாம். ஒயிட் நைட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் சப் மேஸ்ட்ரோ அவங்களையும் கேப்சர் பண்ணணும். ஒயிட் நைட்ஸோட வைஸ் கேப்டன் கூட தான் ஷாஷாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எலை சொல்லவோ, சரி அப்ப நம்ம பிளான ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். மைக்கேல் நீங்க அந்த ஹியூமன் மூஞ்சியை பார்த்திருக்கணும், அதுவும் லைட்டோட கால நான் வேற வச்சு ஷூட் பண்ணப்போ அவன் மூஞ்சி நீங்க பார்த்திருக்கணும் அப்படின்னு ஷாஷா அவளோட ஃபியான்சேவன அந்த ஒயிட் நைட்டோட வைஸ் கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹியூமன்ஸ் சொல்றத நானும் என்ஜாய் பண்ணுவேன்னு அந்த மைக்கேல் சொல்றான். நமக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கூட என்கேஜ்மெண்ட் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஷாஷா சொல்றா. நான் திரும்ப வந்ததை பார்க்கும்போது உன் மூஞ்சில இருக்கிற பயத்தை நான் பார்க்கணும் ஷாஷா அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட அடுத்த டார்கெட் ஷாஷா தான். இதுக்கப்புறம் தான் கதையை வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ நினைச்சா இன்ஸ்டன்டா அவளை கொண்டு முடியும். பட் ஆனா நம்ம ஹீரோ அவ்வளோ ஈஸியில அதை பண்ண மாட்டான். அண்ட் ஷாஷாவோட ரிவெஞ்ச் பிளான்ல தான் நம்ம ஹீரோவோட பிளான் என்ன அப்படிங்கறதே ஓரளவுக்கு நமக்கு புரிய வரும். ஸோ பொறுமையா மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.